தாத்தா வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஹலோ சந்திர. பாட்டி வாங்க பாட்டி. சந்துரு பணம் சம்பாதிக்கிறேன்னு ஓடியாடி ஏண்டா இப்படி அழிச்சு உங்க போயிட்ட? பக்கத்துல நிக்கிறதுனால அப்படி தெரியுது பாட்டி. தாத்தா ஜேர்னிலாம் எப்படி? ஜர்னி வாஸ் நைஸ். மொத்த கும்பலே கூப்பிட்டு வரணுமே, அதான் ஒரே டென்ஷன். குட், நைஸ் பிளேஸ் டா சந்திர. தேங்க் யூ தாத்தா. இறங்குங்கடி சீக்கிரம். இதுங்களா அத்தை பொண்ணுங்க, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? இதுங்கெல்லாம் எங்க அத்தைங்களோட கட் பீஸுங்க. மாஸ்டர் பீஸுங்கெல்லாம் பின்னாடி வருது பாரு. ஹாய் சந்திரு. ஹாய். இவதான் ஷாமா, டெல்லி மாமா பொண்ணு, சிஏ படிக்கிறா. இவதான் இந்திரா, மணிப்பால்ல ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறான். டேய் சந்திரு. ஹாய் டி. இவ பேரு ராதிகா, குஜராத்ல சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறா. இவதான் காப்பிகோ, சி கோபிகா, பாம்பே பார்ட்டி, போஸ்ட் கிராஜுவேட். பாட்டி, பாலாமணி வரலையா? அவளுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் முடியலடா, முடிஞ்ச உடனே வந்துருவா. என்ன இருந்தாலும் அவ இருந்தாதான் கலகலப்பா இருக்கும். சண்டை போடாதீங்கடி. ஏப்பா நம்ம எல்லாம் போறது கார் ரெடியா? 2 வண்டி இருக்கு சார். யார் இவன்? இது ராகேஷ், மேனேஜர். இருக்கட்டும். யோ மேனேஜர், இவ்வளவு பேர் இருக்கு, இவ்வளவு லக்கேஜ் இருக்கு, 2 கார் போதுமா? பாட்டிக்கே ஒரு வண்டி வைக்கணும் போல இருக்கு. நாமெல்லாம் ஒரு வண்டியில போவோம், லக்கேஜ் எல்லாம் இவன் எடுத்துட்டு வந்துருவான். டேய், எல்லா லக்கேஜும் கேர்ஃபுல்லா கொண்டா. வாங்க 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 வாங்க. ஓகே. ஐயோ இவ்வளவு. குட். 50 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கே இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கிட்டியே, 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா அந்த மகாராஜாவுடைய பேலஸே வாங்கியிருப்ப போல இருக்கு. டேய் சந்துரு, இந்த வீடு எத்தனை ஏக்கர் இருக்கும்? இது வந்து 40 ஏக்கருங்க. அப்படின்னா 40 ஏக்கர் தான். என்னது, எதை கேட்டாலும் நீ பேச மாட்டேங்கிற, அவனே பதில் சொல்றான். அது 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 வந்து பாட்டி, அவன் என்னுடைய மேனேஜரா இருக்கிறதுனால என்ன எதுவுமே பேச விட மாட்டேங்கிறான். என் பேரை யாராவது கேட்டா கூட அவனே சொல்லிடுறானா, பாத்துக்கங்களே. சரி, நாங்கலாம் இப்ப எங்க ஸ்டே பண்ண போறோம்? லஞ்ச்ல ரூம் போட முடியும், இங்க தங்கிக்கங்க. இவ்வளவு பெரிய பங்களா, மேல ரூம்ஸ் இருக்கு, தங்கிக்கங்களே. போங்க ஓகே, வாங்கடி, எல்லாரும் போய் மேல பார்க்கலாம். போங்க, எல்லாரும் போங்க. பாட்டி, தாத்தா, உங்க 2 பேருக்கும் மேல லெஃப்ட்ல ரூம் இருக்கு. ஏண்டா கீழே எதுவும் ரூம் இல்லையா? கீழே ரூம் இருக்கு, அதுல மேனேஜர் தங்கி இருக்கிறான். எதுக்குடா மேனேஜர்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்க? ஐயோ தாத்தா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. ஒரு தடவை குன்னூர் ரோட்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இவன் தான் என்னை காப்பாத்தி என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தினான். இந்த காலத்துல குடிக்கிறதுக்கே தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, என் உயிரை காப்பாத்திருக்கா. இவனை மறக்கலாமா? அதான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரோம், அப்பதான் உன் நிர்வாகம் என்னன்னு தெரியும். தாத்தா மேல கூட்டு போங்க, பாட்டியை சுத்தி பாக்குறதுக்கே ஒரு வாரம். இந்த மேனேஜர்லாம் அறிவு கட்டவன. என்ன மூஞ்சி முகரெல்லாம் பேத்து என்ன இரு. பார்ட்னர் தானே சொல்ல சொன்னேன். ஆமா சொல்ல. மேனேஜர் என்ன சொன்ன? அது வந்து டென்ஷன்ல டங்கு ட்விஸ்ட் ஆகி மேவாயிருச்சு, மேனேஜர்னு சொல்லிட்டேன். அது விட பார்ட்னர் மேனேஜர் ஆவோ. மேட்னர் ஒரு வார்த்தை இல்ல, அதான் மேனேஜர்னு சொல்லிட்டேன். ஏன்டா டென்ஷன் ஆவற? 2 மாசத்துல போயிட போறாங்க, அமைதியாயிரேன், வா உள்ள. என்னடா சொன்ன? 2 மாசமா? 1 வாரம் தானே சொன்னேன். 1 வாரமா? நான் எப்படா சொன்னேன்? டாய், பீலா அடிக்காத. 1 வாரம் தான் சொன்னேன். டேய், வெக்கேஷனுக்குன்னு வர்றவங்க 1 வாரத்துக்குன்னு வருவாங்களாக்கும். 1 வாரம் தான் சொன்னேன். எப்ப சொன்னேன்? சொல்ல இல்ல? சரி, இப்ப நான் சொல்றேன். 1 வாரமும் கிடையாது, 2 மாசமும் கிடையாது, ஏன் 1 நாள் கூட கிடையாது. இப்போ இந்த நிமிஷமே எல்லாரும் காலி பண்ண சொல்லு. ஐயோ ராகேஷ், ராகேஷ் நில்றா. இதான் உன் முடிவா? ஆமாண்டா சார், அவங்க எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிச்சிரு. ஆனா அதுக்கப்புறம் இதே வீட்டுல 1 முழம் கைத்துல என் கதையை முடிச்சுக்கிறேன்டா, என் கதையை முடிச்சுக்கிறேன். ஏய், இங்க வாடா. என்னால் நீ சாக வேண்டாம். நடந்து போச்சு, இனி நடக்கிறத பாப்போம். உனக்கு காதல் தூது விட்ட அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு கல்யாணம் செட்டில் ஆகிறத பாரு. ஒரு லாரி சாமான் கொண்டு வந்து எடுத்துட்டு வான்னு சொல்லி கல்யாணம் கிளப்பிட்டாங்க. அந்த முஷரஃப் கிழவன் போட்டருக்கு கூட காசு தரல. தனி ஆளா எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வைக்கிறதுக்குள்ள பெண்டு நிமிந்துடுச்சு. சாப்பிட ஏதாவது தாமா? அந்த அகதி கூட்ட சாப்பிட்டாச்சா? இல்லையே. அவங்க கிட்ட நல்ல பேரு வாங்கணும்னு நாக்குக்கு ருசியா சமைக்க வேண்டாம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிடுச்சா. கடவுளே, முதல்ல அவங்களே இருந்து துரத்தணும், இல்லைன்னா முதலாளி சொத்தை தின்னே தீர்த்துடுவாங்க. யார துரத்தணுங்கிற?
அது இதுங்களை தான். யாரையோ தின்னே தீத்துருவாங்கன்னு சொன்ன. அதுவும் இதுங்களை தான். தோட்டக்காரன், கூட்டி பெருக்கிறவன், சமையல்காரன், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளுங்க. இதென்ன கவர்மெண்ட் ஆபீஸா? வேஸ்ட். வேணும்னா எல்லா வேலையும் நான் ஒருத்தரை தனி ஆளா வந்து செஞ்சிடுவேன், தெரியுமா? அப்படியா? ஆமா. என்னங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? தோட்ட வேலை, பாத்திரம் கழுவ, சமையல், இப்படி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி ஆளாம். இவங்களுக்கு சம்பளம், சாப்பாடு, துணிமணின்னு எவ்வளவு செலவாகும். நம்ம சந்திர சுத்த முட்டாளுங்க. அது எல்லாத்தையும் ஒருத்தனே செய்யறேன்னு சொல்றான். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல அது வரேன், வேற ஒண்ணும் இல்லடி. நம்ம சந்துருக்கு பல வழியில பணம் வந்து குவியுது. அதனால இந்த பயலுக்கு தலைகால் புரியல. இப்பதான் நாம வந்துட்டோம்ல, இனிமேல் நம்ம பயில ஏமாற விடுவோமா? இத பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே புறப்படுங்க. இந்த வீட்டுக்கு இவன் மட்டும் போதும். சார் எங்க முதலாளி டேய், உங்க முதலாளியுடைய அப்பனுக்கு அப்பன்டான் நானு. 38 வருஷமா ஆர்மியில இருந்தவன். ஆர்மியுடைய ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அடிபடியை கத்துக்கணும், அப்புறம் தான் கேள்வி கேட்கணும். கெட் அவுட். எல்லாரும் போங்க. சரி சரி வாங்க. பாண்டி, ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் சின்சியரிட்டி. நான் வந்து எல்லா வேலையும் தானே செய்யறேன்னு சொல்ற வேலைக்காரனை என் லைஃப்ல இதான் முதல்ல பாக்குறேன். சந்திரகிட்ட சொல்லி சம்பளத்துல 10 ரூபாய் அதிகமா போட்டு தர சொல்றேன். 10 ரூபாய் அதிகம், 5 ரூபாய் போகுது. வெரி குட். ஹலோ பாலாவா, எங்க எதுமா பேசுற? ஏமா எப்பமா வரப்போற? சீக்கிரம் வாமா, நீ இல்லாம வெக்கேஷனே களை கட்டல. எல்லாருமே உனக்காக வெயிட் பண்றாங்க. பலா, படி, என்னடா படி, இது? படி, please, படி, இல்லாம படி. படி, பேசிக்கோ. நீ இல்லாம நல்லாவே இல்ல. சீக்கிரம் வந்து சேருடி. கொடுங்களேன். ஹலோ குடு சொல்றேன்ல. ப்ளீஸ் குடு. பாலா குடு. ஹலோ. ஹலோ. please give it to me. Hello. லைன் கட் ஆயிடுச்சு. தாத்தா, பாலா என்ன சொன்னா? நாளைக்கு வராளாமா பாலா. ஏய் சந்துரு, என்ன தாத்தா? பாலா நாளைக்கு வராளாம். ஸ்டேஷன்ல போய் பிக் பண்ணிடு. கொன்னிடுவேன் நாயே. டேய் பாண்டி, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்கிற. அந்த துணி எல்லாம் துவைச்சு போட்டுடு. சென்னையில தண்ணி கஷ்டம்னு எல்லா துணியும் இங்க துவக்க கொண்டு வந்துருச்சு போல இருக்கு. டேய், என்னடா முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்ல, வாஷிங் மிஷின்ல போடட்டுமா? வாஷிங் மெஷின்ல போட்டா கரண்ட் செலவு தான் மிச்சம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கையால துவைச்சு போடு. புரியுதா? ஒரு பொட்டு அழுக்கு கூட என் கண்ணுல படக்கூடாது. ஓ நில்லு. என்ன துணி போட்டிருக்க? நீங்க தானே துணி போட்டீங்க. அது இல்லடா, இனிமே இந்த சூட்டு புட்டோட உன்னை பார்த்தேன் தொலைச்சு புடுவேன். வேலைக்காரன் வேலைக்காரன் மாதிரி இருக்கணும். இவ்வளவுதானா? நான் நிறைய இருக்கும்னு நினைச்சேன். ஏய், இந்த துணி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு உங்க அப்பா வந்து துவைப்பான். இது என்ன பாவாடையா, சர்க்கஸ் கூடாரமா?